மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அனைவராலும் தி ஐலாண்ட் டெம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுற திருக்கோவில் தான் இந்த ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலுங்க. தீவு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பக்கமும் தண்ணி, நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ வரலாறு சிறப்புமிக்க கோவிலுங்க. பல்லவர்களால் கட்டப்பட்டது தான் இந்த ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில். கனகாம்பிகை திருக்கோயில் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஆனால் மூலவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கைலாசநாதர் தான், சிவபெருமான் தான். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எழில்மிகு இடத்தை பார்க்கும்போது சென்னையிலேருந்து மிக தூரத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். ஆனால் இல்லைங்க, சென்னையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு, ஈசிஆரில். ஸோ நம்ம வந்திருக்க இடம் தான் காஞ்சிபுரத்தில் இருக்க ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில். கோயிலுக்குள்ளே வரலாறு சிறப்புமிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் கோயிலை பற்றி நிறைய நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கைலாசநாதர் திருக்கோவில். மூலவர் ஸ்ரீ கைலாசநாதர், துணைவி ஸ்ரீ கனகாம்பிகை. இக்கோவில் பாலாற்றின் பாறை தீவில் அமைந்துள்ளதுங்க. கோவிலுக்கு செல்ல பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. பாலம் அமைப்பதற்கு முன்பு தண்ணியில இறங்கி தான் இந்த கோவிலை அடைஞ்சிருக்காங்க. பாலத்தின் முனையின் வலது பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி உள்ளது. பலிப்பிடம் ஸ்தவஜஸ்தம்பத்துடன் கிழக்கு நோக்கிய ஆலயம். கருவறையின் நுழைவாயிலில் சிங்கத்தூணும் நிதுபதங்கன் கல்வெட்டுகளும் வைக்கப்பட்டுள்ளன. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்கை. பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர், விநாயகர், நவகிரகங்கள், பைரவர், வள்ளி தேவசேனா, சுப்பிரமணியர். கருவறை சன்னதி, அந்தரலம் மற்றும் அர்த்த மண்டபத்தில் சன்னதியின் நுழைவாயிலும் இடதுபுறம் விநாயகரும் சுப்பிரமணியர் நகரங்களும் உள்ளன. அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கிய அர்த்த மண்டபத்தில் உள்ளது. கருவறையின் வலது பக்க நுழைவு வாயிலில் கல்வெட்டு பலகை கல் நிறுவப்பட்டுள்ளது. கல்வெட்டின்படி இக்கோயில் பல்லவ மன்னன் நிருபத்துங்கன் கிபி 869 முதல் கிபி 880 காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் பாறை மேற்பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. கைலாசநாதர் கோவிலுக்கு வெளியே விநாயகர் சிலைக்கு அருகில் உள்ள பலகையில் பாண்டிய கிராம வீட்டரின் மனைவியான தேவசனி என்ற பிராமண பெண் கைலேஸ்வரர் கோவிலில் உள்ள பரமேஸ்வரன் கோவிலில் கணபதி பக்தரின் திருவுருவத்தை நிறுவி அதற்கு ஒரு சன்னதியை கட்டி அந்தி விளக்குகளுக்காக 40 காடி நெல்லை கொண்டதாக இந்த கல்வெட்டு பதிவு செய்கிறது. பதிவு 15ஆம் ஆண்டில் தேதியிட்டது. ஆனால் மன்னரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. பலகையின் மற்றொரு முகத்தில் நிருபதுங்காவின் 16வது ஆண்டு கல்வெட்டு இருப்பதால் அது தற்போது எழுதப்பட்ட கல்வெட்டை ஒத்துகிறது. இந்த கல்வெட்டும் அதே மன்னனின் ஆட்சிக்கு ஒதுக்கப்படலாம். அதே சுவரின் பின்புறம் நிருபதுங்கவர்மனின் 16ஆம் ஆண்டு கைலேஸ்வரம் எனும் கோவிலின் குழு, அதாவது கணப்பெருமக்கள் பரமேஸ்வரமங்கலத்தில் உள்ள கைலேஸ்வரத்தில் மகாதேவரின் மதிய ஆராதனையின் போது 11 கழிஞ்சு பொன் வட்டிக்கு பதிலாக பிரசாதம் வழங்க ஒப்புக்கொண்டதாக இந்த பதிவு கூறுகிறது. மண்ணைக்குடி மரமடக்கி விழுப்பெறையாரின் மகன் நந்தி நிறைமதியிடமிருந்து அவர்களால் பெறப்பட்டது. பல்லவ மன்னன் நந்திவர்மன் பல்லவ மன்னனின் தளபதியான உதயசந்திரா மண்ணைக்குடியில் பாண்டிய மன்னனை தோற்கடித்ததாக கூறுகிறார். மேலும் மண்ணைக்குடி மரமடக்கி என்பது மண்ணைக்குடியில் பெருமையை தாழ்த்தியவர் என்ற பொருளில் விப்பெரராயன் அடைமொழியாக கொல்லப்பட்டால் விழுப்பெரராயரின் மூதாதையர்களில் ஒருவர் பங்கு பெற்றதாக கொள்ளலாம். மற்றும் ஐயப்பாக்கம் ஸ்ரீ செண்பகேஸ்வரர் இத்தலத்திற்கு வந்து பாலாற்றின் நடுவில் உள்ள ஒரு சிறிய மலையில் மறைந்ததாக புராணம் கூறுகிறது. பார்வதி அவனை தேடி வந்தால் அவள் முழங்கால்களால் மலை ஏறினார். சிவபெருமானும் பார்வதியும் ஸ்ரீ கைலாசநாதராகவும் கனகாம்பிகையாகவும் தங்கியுள்ளனர். பாறையில் உள்ள தாழ்வு புள்ளிகள் பார்வதியின் முழங்கால் அடையாளங்கள் என்று நம்பப்படுகிறது. செண்பகேஸ்வரர் கோவில் நந்தி இந்த ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலுக்கு எதிரே சிவபெருமானின் வருகைக்காக காத்திருக்கிறது. இந்த கோவில் நேரங்கள் என்னன்னு பார்த்தா காலை 8:30 மணிக்கும் மாலை 4:30 மணிக்கும் நடை திறக்கப்பட்டு பூஜை முடிந்தவுடன் மூடப்படுங்க. சென்னைக்கு பக்கத்துல இப்படி ஒரு தீவு கோயில் இருப்பது வரலாறு சிறப்புமிக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. செங்கற்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் பரமேஸ்வரி மங்கலம் அருள்மிகு கனகாம்பிகை சமேத கைலாசநாதர் ஆலயம். இந்த ஆலயமானது 1300 வருஷத்துக்கு மேல் உள்ள ஆலயம். புராணங்கள் சொல்கின்றன. பரமேஸ்வர பல்லவன் கட்டின கோயில் என்று அப்படி புராணம் சொல்கிறது. கைலாசநாதர் வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைலாசநாதர் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் நத்தம் என்ற கிராமத்தில் இருந்ததாக ஐதீகம். அந்த இடம் ஒரு காலத்தில் செண்பகவனமாக இருந்ததால்
அந்த அம்பாள் லட்சுமி அவதாரம் எடுத்து சவுந்தரநாயகி அம்பாள் அவதாரம் எடுத்து பூஜை பண்ணின்னு சொல்ல சுவாமியானவர் பாலாறில் வர சொல்ல குன்றாகி இங்கிருந்தபடியே அம்பாளுக்கு காட்சி கொடுத்ததாக ஐதீகம். எல்லா ஊர்லேயும் நந்தியம் பெருமான் சுவாமி நோக்கி இருக்கும். அதோட நந்தியம் பெருமான் இவரைத்தான் நோக்கி இருப்பார். அப்படி தான் புராணங்கள் சொல்கிறது. இங்கே வந்து சுவாமிக்கு வந்ததுக்கு வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமியான குண்டல் பாலாறில் இருக்க சொல்ல பசுவானது பால் சொரிந்து கொடுக்கிறது. பால் சொரிந்து கொடுக்க சொல்ல நாகமானது படையெடுத்து அவர் மேல் காத்து கொண்டு இருக்கிறது. அதால் தான் பாலாறு பேர் வந்தது புராணங்கள் சொல்லுகின்றன. அதால் தான் கனகாம்பிகை கைலாசநாதர் ஆலயம். இது எல்லா விழாக்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. விழாக்கள் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடக்கிறது. கார்த்திகை சோமவாரம் சிறப்பாக நடக்கிறது. சிவராத்திரி 4 காலம் சிறப்பாக நடக்கிறது. பங்குனி உத்தர உற்சவம் விசேஷமாக நடைபெற்று கொண்டு நடக்கிறது. வேண்டுவதற்கு வேண்டுதல் எல்லாம் அனைத்தையும் கனகாம்பிகை கைலாசநாதர் அருள்பாலிக்கிறார். என்ன நண்பர்களே, ஸோ இன்றைக்கி ஸ்ரீ கைலாசநாதர் கனகாம்பிகை திருக்கோவில் ரொம்ப அழகான கோவில், பழமையான கோவில், ஐலாண்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லமாக அழைக்கப்படுற ஒரு கோவில். தீவுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு, பாலாறு ஆற்றுக்கு நடுவில். ஸோ இந்த மாதிரி வரலாறு சிறப்புமிக்க கோவில்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறையவே இருக்குங்க. நம்ம புது புது கோவில்களுக்கும் புது புது மோனமெண்ட்ஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பழைய காலத்து கோயிலும் இன்னமும் இருக்குது. இங்கே எனர்ஜிஸ், அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி பார்த்து ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரம் வசந்த்.